15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவேறும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல காரியங்களை அந்த சீஷர்களுக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியானது சீஷர்கள் கலங்கி தவிர்த்து தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்திருக்கின்ற வேளையில அவர்களை ஆறுதல்படுத்தும் பல காரியங்களை அவர்களோடு கூட பேசுகின்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இவைகளை வாசிக்கின்றோம். அதில் ஒரு முக்கிய பகுதியாக அமைகின்ற காரியம் தான் இந்த பகுதி. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள் மிகுந்த ஒரு உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாகவும் வாழலாம் என்று நினைப்போருக்கு இந்த உலக வாழ்க்கை அதிக சவாலாக பிரச்சனையாக இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் பிள்ளையாக நான் வாழ வேண்டும், அவர் விரும்புகின்ற காரியத்தை நான் செய்ய வேண்டும், அவர் எதை விரும்புகிறாரோ என்னுடைய வாழ்க்கையை சாதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மேலான சிந்தையோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஏராளம். இந்த சவால்கள் நிறைந்த உலகத்திலே நான் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகின்ற சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் தான் இது. என்னுடைய சந்தோஷம் உங்களை நிறைவேற்றும்படிக்கும் அது நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். நிலைத்திருக்கும் மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாகவும் நம்முடைய நோக்கமாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இது எதன் அடிப்படையில் அமைகின்றது? இதற்கு முந்தைய பகுதியை நாம் வாசிக்கும் போது பார்க்கின்றோம், உறவின் அடிப்படையிலான ஒரு மகிழ்ச்சி. எந்த உறவு? கடவுளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட உள்ள உறவின் அடிப்படையில ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நிறைவான மகிழ்ச்சி, முழுமையான வாழ்வு. இதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது. இதற்கு ஆதாரமாக என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர்களே நாம் நிலைத்திருக்கவும் நாம் ஆண்டவர்கள் நிலைத்திருக்கவும் இவ்விதமாக செல்கின்ற உறவுள்ள வாழ்க்கை தான் நிறைவான நிலையான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில தர முடியும். அதோடு கூட மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியப்பட்டதாகவும் நமக்கும் மனநிறைவு வெளிப்பதாகவும் அமைய முடியும் என்பது சந்தேகமில்லை. இதனாலே பிறப்படுத்தப்படும்படியாக நம்ம பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். திருச்சபையாக நம்முடைய பிறப்படுத்தலை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த வேளையில அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில நாம் பிறப்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே ஆண்டவர் நம்முடைய மகிழ்ச்சி நிறைவானதாக நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இந்த ஆராய்ச்சி வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று, தூய ஆவியின் ஆற்றலை வெல்வது மூலமாக பெறுகின்ற ஆசீர்வாதம். நாம் முகவரை பகுதியாக வாசி கேட்ட பகுதியில இந்த ஆராய்ச்சியின் சிறப்பு என்னவென்றால், தூய ஆவியனுடைய அருளை பெற்று நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இவருடைய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இது திறப்படுத்தல் மூலமாக நாம் பெறுகின்ற இன்னொரு ஆசீர்வாதம் இல்லை, நாட்டம் இல்லாத திருவிழங்களை பங்குபடுகின்ற ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை அல்லது ஆசீர்வாதத்தை நாம் சொந்தரித்துக் கொள்கின்றோம். 2 காரியங்களும் திறப்படுத்தல் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? இதற்கு அடிப்படையாக அமைகின்ற காரியம் என்ன? இது நமக்கு கிடைக்க சாத்தியமா என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடும். கிறிஸ்தவ வாழ்க்கை கடவுளின் அன்புக்கு சாட்சியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த வாழ்க்கை ஒருவேளை நம்மால் முடியுமா? ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாய்ப்பு, அதில் வாழக்கூடிய பலம், அதில் வாழக்கூடிய திறமை நமக்கு உண்டா? அல்லது வாழ்க்கையை நாம் பெற்றிருக்க முடியுமா
என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் சிந்தித்து போராடுகின்ற ஒரு கேள்வி. ஆனால் வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கின்ற பல காரியங்களிலே ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடருடைய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சாதாரணமானவர்கள், சாதாரணமாக இருந்தவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். பல்வேறு தொழிலில் இருந்தவர்களை, குறிப்பாக மீன் பிடிக்கின்ற தொழில் இருந்த கைகளை ஆண்டவர் அழைத்ததை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் தன்னுடைய சொந்த தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர்கள் பின்வருகிறார்கள். இப்போது அவருடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவருடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்கின்றார். அவர் போகின்ற இடத்துக்கு அவர்களோடு போகின்றார்கள். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை அவர்களும் கேட்கின்றார்கள். அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்களும் பார்க்கிறார்கள். அந்த ஆத்மாவின் பங்கையும் அனுபவிக்கிறார்கள். சென்ற இடங்களெல்லாம் வரவேற்பும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தில் அவரோடு கூட சொல்லுகின்றார், நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன். எனக்கு முன்னாக பாடுகள் இருக்கிறது, மரணம் இருக்கிறது என்று அவருடைய ஆயத்தப்படும் மனமாக அவரோடு கூட பேசிவிட்டார். ஆனால் சீடருடைய வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் அவர்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதுவும் நடக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். சில சீடர்கள் அவரை கடித்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை கூறி தன்னுடைய சீஷர்களை திட்டப்படுத்துவதை